வெல்கம் டு உமா சிவா கிச்சன். ஒரு இன்ஸ்டண்ட்டான தக்காளி ஊறுகாய் தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பொடியை அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனாக்கா நான் வந்து 1/2 கிலோ தக்காளி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக அளவு தான் நான் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. பவுடர் இருந்ததுன்னா பவுடர் போட்டுக்கோங்க. கடுகு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகா, காஞ்ச மிளகா வந்து வரமிளகா ஒரு 4 போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஊறுகாய்க்கு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு வரமிளகா ஒரு 4 மிளகா வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம நல்லா வறுப்பட்டதும் எடுத்து இது பவுடராக வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஸ்பெஷலான பொடி. ஸோ இது வந்துட்டு அந்த தக்காளி ஊறுகாவோடு செய்யும்போது சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 டேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால உங்களுக்கு 10 டேஸ்க்கு மேலே கூட வரும். பட் ஆயில் மட்டும் நிறைய சேர்த்துக்கணும். நம்ம ஆயிலும் உப்பும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சாதா எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனாக்கா 2 எண்ணெயும் சேர்த்து கூட நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சமையல் எண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் வந்துட்டு காஞ்சால் தான் நம்மளுக்கு கடுகு வந்துட்டு பொரியணும். ஸோ கடுகும் போட்டாச்சு, நம்ம பொரியுது பாருங்கள். ஸோ ஒரு 4 வரமிளகா வந்துட்டு போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா. ஸோ அது வந்துட்டு நல்லா நம்ம வதக்கணும். இந்த தக்காளி வந்துட்டு நான் 1/2 கிலோ தக்காளி அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கோலி குண்டை விட பெரிய சைஸில் ஒரு புளி, ரெண்டுத்தையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியிலே சேர்த்து அரைச்சிருங்க. அப்போ தான் வந்துட்டு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கெடாத நல்லா இருக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாளைக்கு மேலே கூட நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத நீங்கள் வந்துட்டு செய்யணும். தண்ணியே போடக்கூடாது. மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு புளியும் தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலே அது வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா எண்ணெய் பிரியணும். இது காரத்துக்கு வந்துட்டு நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த தக்காளியோட கூட மிளகாவை, காஞ்ச மிளகாவை ஊற வச்சு கூட அது கூட அரைச்சிக்கலாம் மிக்சியில் நைஸாக. அதுவும் நல்லா காரம் கொடுக்கும். நான் ஆனால் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். தனி மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியானா அதோட கம்மியாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தி வேணும்னா அதோட ஜாஸ்தி போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் கிட்டே நான் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா தீஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இன்ஸ்டண்ட்டான தக்காளி ஊறுகாங்க இது வந்துட்டு நம்மளுக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு கூட நல்லாயிருக்கும். ஸோ இது ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தோசை இட்லி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் சட்னி அரைக்கிற டைம் இல்லைனாக்கா இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது. ஸோ இது நல்லா நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வரும், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுனால நல்லெண்ணெய் ஊறுகாய்னாலே நம்ம நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்லி ஊற்றுவோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2-3 நாளில் எனக்கு காலி ஆகிடும் கொஞ்சமாக இருக்கிறதுனால. அதனால் லைட்டாக அந்த மிக்ஸியை கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆனால் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றாதீங்க. ரொம்ப நாள் வச்சுருக்கணுன்னாக்கா தண்ணி ஊற்றாத அப்படியே நம்ம அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நல்ல சுருளை சூப்பராக வரும்.
அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பராக எண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க. இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த பவுடரை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. சூப்பரான இன்ஸ்டண்ட்டான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ்க்கு நல்ல ஒரு காம்போ. தேங்க்யூ, பாய்.